ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு பெப்பர் ஃப்ரை ஒன்று செய்ய போகிறேன் முட்டையை வச்சு. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 8 முட்டையில் செய்ய போகிறேன். 8 முட்டையை எடுத்துகிட்டு எல்லா முட்டையும் உடைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள், ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு முள்ளு கரண்டியால் நல்ல வடிவாக அடித்து எடுக்க போகிறேன். அடித்து எடுத்து போட்டு வடிவாக அடிச்செடுத்து போட்டு நான் இதை ஒரு ஃப்ரைங் பேனில் வச்சு பொரிச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம், இல்லாட்டி மைக்ரோ ஓவனில் வச்சும் செய்தாலும் நல்ல வடிவாக வேகி வரும். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு அடித்து வச்சுருக்கிற அந்த முட்டை கலவையை அதுக்கு விடுங்கோ. விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு கொஞ்சம் மீடியத்தில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. வேகினா பிறகு நான் இன்றைக்கி இந்த முட்டை இந்த எடுத்த அளவுக்கு நான் எடுத்த ஃப்ரைங் பேன் வந்து கொஞ்சம் சின்னதாக போயிட்டு அதனால் கொஞ்சம் திருப்புறத்துக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்தீங்களா சரி. இப்போ வடிவ மெதுவாக மற்ற பக்கம் திருப்பி போட்டுட்டு ஒரு வடிவ எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அமர்த்தி விட்டுட்டு திரும்பவும் ஒருக்கா மூடியை போட்டுட்டு திரும்பவும் நல்ல முட்டை எல்லாம் வேகி வர அளவுக்கு அவிய விடுங்க. இப்போ சூப்பராக எல்லா பக்கமும் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு குட்டி குட்டி துண்டாக வெட்டி எடுக்கணும். பெருசாக வெட்டாதேங்கோ. பெருசாக வெட்டினா அப்புறம் கிரேவிக்கில் போடைக்கு இன்னும் கொஞ்சம் ஊதின மாதிரி வரும். அதுக்காக ஓரளவு சின்ன சின்ன பீஸாக வெட்டினீங்கன்னா சரி. இப்போ எல்லாத்தையும் அந்த மாதிரி சூப்பராக வெட்டி போட்டு இதங்களை வைங்கோ. வச்சு போட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து போட்டு இது ஒரு பவுடர் ஆக்கி போட்டு இதையும் அங்கால வைங்கோ. வச்சு போட்டு இன்னொரு ஃப்ரைங் பேன் எடுங்கோ. இன்னொரு ஃப்ரைங் பேன் எடுத்து போட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ. எண்ணெய் நல்லா கொதித்து வந்த அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்த பிறகு கொஞ்சம் பெருஞ்சீரகம், மற்றது ஒரு துண்டு ரம்பையில், 2 பே லீஃப், கொஞ்சம் கருவேப்பிலை, மற்றது உள்ளி இஞ்சி எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி அதையும் சேர்த்து வதக்கி போட்டு 2லேருந்து 3 வெங்காயத்தை நல்லா சின்னனாக வெட்டி போட்டு சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்குங்க. பெருசாக வெங்காயம் வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே காணும். இப்போ வெங்காயம் சாடியாக வதங்கி வந்துட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள், மற்ற ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் போடுங்க. போட்டுட்டு ஒருக்கா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நான் ஒரு 6-7 பச்சை மிளகாய் பாதியாக வெட்டி போட்டு அதையும் போடுறேன். போட்டுட்டு ஒரு வதக்கி போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அந்த வெங்காயம் வேறு அளவுக்கு விடுங்க. விட்டுட்டு இப்போ அந்த மாதிரி வேகிட்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் அடித்து வச்சுருக்கிற அந்த மிளகு சீரக பெருஞ்சீரக பவுடரை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவில் போட்டேன். நான் அதையும் போட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பையும் போடணும். உப்பு நாங்கள் ஆல்ரெடி முட்டையில் போட்டிருக்கோம். முட்டைக்கு போட்டபடியாக நீங்கள் பார்த்து இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் போட்டுட்டு வடிவாக கலந்து விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி விடுங்க. தண்ணியை பார்த்து விடுங்க. தண்ணி கணக்க விடாதுங்க. உங்களுக்கு இது குழம்பாக இருக்கக்கூடாது, நல்ல ட்ரையாக இருக்கணும். அதுக்காக தண்ணியை பார்த்து விட்டுட்டு திரும்ப இருக்கா 1 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக விடுங்கோ. இப்போ நல்ல வடிவாக வேகி வந்த பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற முட்டையும் இதுக்குள்ள வடிவாக ஒன்றா போட்டு நல்ல வடிவாக நேரத்துக்கு கிளறக்கூடாது. இப்போ முட்டையெல்லாம் அந்த பிஞ்சு துண்டாக வந்துடும். அதுக்காக போட்டுட்டு ஒரு 2-3 பிரட்டி போட்டு
திரும்ப ஒருக்கா மூடி விட்டிங்கன்னு சொன்னால் இந்த கிரேவி எல்லாம் முட்டையில் இழுத்து எடுத்துடும். முட்டை எடுத்த பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு சாடியை அப்படி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு எக் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடியாக. நீங்கள் விருப்பம்னு சொன்னால் இதை அவிச்சு போட்டும் செய்யலாம், அவிச்ச முட்டையிலையும் செய்யலாம். ஆனால் பொரிச்ச முட்டையில் செய்யக்கல நீங்கள் ரொட்டியோட சப்பாத்தியோட பரோட்டா சோறோட வச்சு சாப்பிடக்க சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த போட்ட இந்த பே லீஃப் எல்லாத்தையும் விருப்பம்னு சொன்னால் நீங்கள் வெளியே எடுத்து விடலாம். பெரிய பெரிய இலையாக இருக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் எடுத்து விடலாம். விருப்பம் பண்ணால் அப்படியே விடண்டாலும் விடலாம். இப்போ எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.